ஆரையிலேருந்து கனெக்டிகட் வந்துட்டோங்க. பூரி, நூடுல்ஸ், பஜ்ஜி, சாதம், டீ, மேங்கோ லஸ்ஸி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 3 days ட்ரிப்பாக நாங்கள் நியூயார்க் போயிட்டுருக்கோங்க. வெதர் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு. சண்டே அன்னைக்கு ஃபீல் லைக் 13 மைனஸில் சொல்லணுன்னா இட்ஸ் -10ங்க வெதரு. நான் நிற்க முடியல வெளியே, அப்படி ஒரு கோல்டு. போன வாரம் தான் ஹோட்டல் புக் பண்ணாங்க, நல்ல டீலில் கிடச்சிது. எப்போதுமே நாங்கள் போகிற ஹோட்டல் தான். நாங்கள் சண்டே மண்டே நல்லா குளிருங்க, அதால் நான் வந்து வென்ஸ்டே தேர்ஸ்டே போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் பசங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நாங்களும் போகிறோம், எங்கள் பிளானை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பிளாசாவில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாமான்னு, அதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாமான்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா இங்கே ஸ்டார்பக்ஸ் இருக்கு, இந்த சர்வீஸ் பிளாசால தான் ஸ்டார்பக்ஸ் இருக்கு. அடுத்தது ஒரு இதோட சேர்த்து 5 சர்வீஸ் பிளாசா வரும் இந்த மாதிரி பெருசு. அதுல ஒண்ணுதான் இருக்கு, இங்கதான் இருக்கு ஸ்டார்பக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் சேம் பில்டிங்ல இல்ல, பக்கத்துல இருக்கு. நாங்க இங்க உள்ள போன ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போன பசங்களுக்கு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ஃப்ரூட் மட்டும் தான் சாப்பிட்டு கிளம்புனாங்க. உள்ள பாத்தீங்கன்னா சப்வே இருந்தது, மெக்டானல்ட்ஸ் இருந்தது, வேணான்ட்டாங்க. சரி, நாங்க அங்கேருந்து ஸ்டார்பக்ஸ் கிளம்பிட்டோம். கார்லேருந்து இறங்கி நான் நிற்கவே இல்லைங்க, உடனே கடைக்குள்ளே போயிட்டேன் நான். ஏன்னா அப்படி ஒரு கோல்டு, விண்டு அடிக்குது இல்லையா, நல்லா சில்லுன்னு படுது முகத்தில். டக்குன்னு உள்ளே போனோடனே நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். நான் பசங்க ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணாங்க. ஸ்நாக் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க அவங்களும். ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்றதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 6லேருந்து கிளம்புனேன்னா டைரெக்டாக லஞ்சு சாப்பிட தான் போவோம். நாங்கள் நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏன்னா இந்த வாட்டி பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கலான்னு சரியான கூட இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா வென்டி சைஸ், பெரிய சைஸ். இது பசங்களுக்கு வாங்கினது வந்து கிராண்டி சைஸ், அது வந்து பாத்தீங்கன்னா மீடியம். இப்போ வந்து ஸ்டார்பக்ஸ்ல வந்து நம்ம காஃபியோ இல்ல ஹாட் சாக்லேட்டோ வாங்கினோம்னா வென்டின்னு சொல்லணும் பெரிய சைஸ்க்கு. மீடியம்க்கு வந்து கிராண்டே சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால்க்கு வந்து டால்னு சொல்லணும். நம்ம வந்து சில நேரத்துல டக்குன்னு போய் ஸ்மால் மீடியம் சொன்னோம்னா அவங்க இது பாருங்க சைஸ் எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க. இது ஃபுல்லாவே ஆல்மண்ட் மில்க்ங்க. ஆல்மண்ட் மில்க்ல தான் வாங்குறது நானு. இதுல சுகர் கிடையாது, சுகர் போட மாட்டோம் நாங்க. அண்ட் சிரப்பும் போட மாட்டோம் நாங்க. இந்த ஃபிளேவர்ஸும் நாங்க வந்து ஆட் பண்ண மாட்டோம். கனெக்டிகட் மட்டும் 2 hour ட்ராவல் பண்ணோங்க. ஏன்னா வந்து எங்கள் ஊர்லேருந்து கனெக்டிகட் வந்துடுறதுக்கு 30 minutesல கனெக்டிகட் வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம். கனெக்டிகட்லேருந்து நியூயார்க் போகணுன்னா 2 hour ஆகும். நடுவில் எங்கேனாவது டிராஃபிக்கில் மாட்டினோம்னா சுத்தம் 3 hours கூட ஆகும். ஏன்னா நிறைய வாட்டி நாங்கள் மாட்டியிருக்கோம். நாங்கள் இப்போ வந்து நியூ ஜெர்சி வந்துட்டோம். நேராக வந்து அடையார ஆனந்த பவன் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக போகிற A to Bக்கு போகலைங்க. நாங்கள் இது வேற A to Bக்கு வந்திருக்கோம். நியூயார்க்லேருந்து கிட்டக்கு இது இருக்கு, ஆனால் கிட்டக்கு தப்பான்சி வழியாக வந்தோம். அங்கேருந்து இது கிட்டன்னு போட்டு பாசிப்பனியில் இருக்கிற A to B தான் வந்திருக்கோம். நாங்கள் எப்போதுமே சவுத் பிளெயின் ஃபீல்ட் தான் போவோம். அங்கதான் போய் எவ்வளவு வருஷமா சாப்பிட்டு இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க வந்திருக்கிறது. இங்க இருந்து சாப்பிட்டுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல்ல போய் சுட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின்ல போலாமா இல்ல கார்ல போலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். கார்ல போனா என்னன்னா நாங்க வந்து லேட்டா தான் கிளம்பணும் இல்லையா, வந்துட்டு இப்ப மணி 2. எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நியூயார்க் சிட்டி போறதா இருந்தா நம்ம காலையில போனாங்க, அப்போதான் நம்மளுக்கு நல்லா பார்க்கிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம்னா பார்க்கிங் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ நெட்டில் பார்த்துட்டு இருக்கும் போதே $95ன்றாங்க 5 hours. பெரிய பொண்ணு பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபேவரெட்டுங்க பூரி. எப்பெல்லாம் ஹோட்டல் போகிறோமோ அப்போல்லாம் வந்து அவங்க பூரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பூரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி. நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நான் வந்து ராகியில் தான் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கும். பட் எப்போல்லாம் ஹோட்டல் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் வாங்கினாங்க. நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க பசங்க சாப்பிட்டுட்டு.
அதுக்கப்புறம் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பஜ்ஜி பார்த்த உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மிளகா பஜ்ஜி. நான் வீட்டுக்கு போனேன்னா கூட அம்மா எனக்கு அடிக்கடி பண்ணி கொடுக்குவாங்க. நான் அங்கே இருக்கிற வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. யூஸ்வலாக நான் எப்போதுமே ஆர்டர் பண்ணுற மாதிரி சவுத் இண்டியன் தாலி ஆர்டர் பண்ணேங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா நான் நோட் பண்ண வரைக்கும் இப்போ வர வர வெஜிடபிள்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நிறைய குழம்பெல்லாம் கொடுக்குறாங்க. சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் காரக்குழம்பு அதெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட்டோட பொரியல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் ட்ரையே பண்ணலைங்க. அது வாயில் வச்சு பார்த்தேன். ஒரு டேஸ்ட்டும் இல்லை, காரம் இல்லை, உப்பு இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. அதால் நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அவர் ட்ரை பண்ணுவாரான்னு. அவர் வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, அது வந்து வாடை வந்துடுது, சாப்பிடாதுன்ட்டாரு. அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஹோட்டல் வரத்துக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணது என்னென்னா மில்லட் தோசை ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா ஆப்பம், இடியாப்பம் அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு. உள்ளே நுழைஞ்சோடனே முதலாளாக நான் தான் சவுத் இண்டியன் தாலியை ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போதுமே வந்து சவுத் இண்டியன் தாலியை ஆர்டர் பண்ண மாட்டார் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க 2-3 பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், தயிர் அதெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு. வீட்டில் பண்ணி நம்மளே சாப்பிடும்போது சம்டைம்ஸ் எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதால் கம்மியாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிருவேன். நான் அதால் வெளியே எப்போ போனாலும் இதை மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். என்னோடய ஃபேவரெட்டு 4-5 பொரியல் வச்சு சாப்பிட்றது. சாப்பிட்டு முடித்தோடனே டீ ஆர்டர் பண்ணேன். டீ எப்போதுமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேங்க. நான் காஃபி தான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம காஃபி குடித்தோம்னா நல்லாயிருக்கும். நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் டீ குடித்தோம்னா அங்கே தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு ஹோட்டல் போலான்னு நினைச்சோம். ஆனா வந்து ஹோட்டல் போயிட்டு போனோம்னா லேட் ஆயிடும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காரை விட்டுட்டு தான் போலான்னு பிளான் பண்ணோம். ட்ரெயின்ல போலான்னு. ரொம்ப குளிருது. பாத்தீங்கன்னா 16 ஃபீல் லைக் 10. எப்போதும் சாப்பிட்ற அடையாறு ஆனந்த் பவன் அது வந்து சவுத் பிளெயின் ஃபீல்டு, அங்கதான் சாப்பிடுவோம். அந்த அடையாறு ஆனந்த பவனுக்கும் இன்னைக்கு நான் சாப்பிட்ட அடையாறு ஆனந்த பவனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டேஸ்ட் எங்களுக்கு அங்கதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க அவ்வளவு பிடிக்கல. நான் எப்போ இருந்தாலும் சவுத் இந்தியன் தாலி தான் வாங்குவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஒரே ஒரு கீரை மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வச்சிருந்தாங்க. அவியல் எல்லாம் எனக்கு அவ்வளவு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அவியல் மேல எல்லாம் எங்க வீட்லயும் பண்ணது கிடையாது. எங்க பாட்டி இருக்கும் போது பண்ணாங்க. எங்க பாட்டி இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அவியல் எல்லாம் எங்க அம்மா பண்ணவே மாட்டாங்க. பொரியல் நிறைய பண்ணி கொடுப்பாங்க எங்க அம்மா. 2 பொரியல் 3 பொரியல் கூட பண்ணுவாங்க. நான் அவியல் மட்டும் பண்ணதே கிடையாது. அதால எனக்கும் அவியல் எங்க பாட்டி இருந்தப்போ சாப்பிட்ட டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் நானே எங்க இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஹோட்டல்ல வந்து கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன் நானு. சரி நீ வேற ஆப்ஷனே இல்லையேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். எனக்கு என்ன பிடிக்கல. ஒரு வாட்டி என்னோட பசங்களுக்கு வேணா ட்ரை பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் என் பசங்களுக்கு நான் அவியல் கொடுத்ததே இல்லை. ஒரு வாட்டி குக் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் நான். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.